அதனால எல்லா கஸ்டமருக்கும் மாடு எடுத்துருக்கு. அப்படிங்களா? ஆமாங்க, இன்னைக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மி தாங்க. கம்மி தான். எதனாலடா? மழை பெஞ்சனால ரேட்டுக்கு கொஞ்சம் ரீசனபிளா தான் இருந்தது. அது இங்கே போட்டு அனுப்புவீங்களா அப்படின்னா? ஆமாங்க, நான் கண்ணு போய் கட்டினா வதியா இருக்கனால கண்ணு இப்போ மாடு படுக்க முடியல. எந்த ஊருக்கு போகுது? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் கஸ்டமருக்கு போயிடும். ஆமாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலைச்சங்கடாரி 4 பல்லு ஒரு 15லேருந்து 20க்குள்ள கரெக்டுங்க. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 வந்துதுங்க. போகுதுங்களா? ஆமாங்க. எத்தனை ரெண்டுமே ஒரே ஆளுக்கு போகுதுங்களா? ஆனால் ஆமாங்க, ஒரு 5 மாடு ஒட்டி போகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி நம்ம வாரம் எடுக்கிறது தான். ஸ்பெஷலான மாடுங்க. தலைச்சங்கடாரி 4 பல்லு. மடிசெட்டு பாருங்க எப்படி இருக்குங்க. சரி, 4 பல்லு கிடாரி தர ஒரு 20 லிட்டர் தாண்டி கிடக்குங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடு ஒட்டி எடுத்து ஒரே கஸ்டமருக்கு அவங்க ஈத்து டைப்ல கேட்டிருந்தாங்க, கறவைக்காக கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துருக்காங்க. சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 மாடு ஒரு கஸ்டமருக்கு போகுது. 1, 2, 3 மாடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பட்ஜெட் ஒரு 70 to 75 அந்த பட்ஜெட்லேயே பண்ணுங்க. இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் எடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு 50 ரூபாயிலிருந்து வந்து கஸ்டமர் அந்த பெரிய பட்ஜெட்டுக்கு மாடு கஸ்டமர் யாரும் வரலைங்க. ஆவரேஜ் பட்ஜெட்லேயே இன்னைக்கு கொஞ்ச நாள் அப்படியே நம்பர் கூப்பிடுங்க, அந்த பையன் வருவான். அந்த நம்பர் இருக்கு, அந்த நம்பர் 2 நம்பர் வந்துல அந்த நம்பர் கூப்பிடுங்க. நீங்க நினைச்ச பட்ஜெட்லயே முடிச்சீங்களா அப்படின்னா? நாங்க நினைச்ச பட்ஜெட்லயே தான் முடிச்சு. நாங்க நினைச்ச மாதிரி தான் வாங்கி. சரி, இப்போ நீங்க என்ன ஃபார்ம் டைப்புங்களா இல்லை வீட்டில் வளர்க்குறதுக்காக வளர்க்கு? வீட்டில். ஸோ அதனால வந்து எல்லா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிடுங்க. ஆமாம், வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான். சரி, என்னென்ன கேட்டிருந்தீங்க அப்போ?